ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீட்லேயே எப்படி பானிபூரி செய்ய போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பசங்க பார்த்தோன்னா ஒரு 2 வாரமாகவே பானிபூரி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. வெளியில் எப்படி வாங்கி கொடுக்குறதுன்னு யோசித்து கொஞ்சம் வாங்கி கொடுக்காமல் இருந்தேன். அப்புறம் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதால இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் பார்த்தோன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கூட பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1/2 கப் கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு மனம் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பசங்களுக்கு கொடுக்குறதால ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்தோன்னா நமக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பானிபூரிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதால ஹைஜீனிக்கான பானிபூரி ரெடி பண்ணுறோம். பர்ஃபெக்டான ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பானி ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். பானி ரெடி பண்ணிவிட்டு ஃபர்தராக அதை நம்ம பார்த்தோன்னா ஹீட் பண்ண மாட்டோம், அப்படியே ராவாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங்லேயும் காரத்தை சேர்த்துருக்கிறதால தேவையான அளவுக்கு மிளகாயை போட்டுக்கலாம். இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு வேணும், அதனால் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டோன்னாக்கா நமக்கு இப்போ பானி ரெடி. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கேரட் துருவிக்கிறோம், அதே மாதிரி தேங்காயும் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னாக்கா ஸ்டஃபிங் ரெடி, பானி ரெடி, கேரட்டும் துருவி வச்ச தேங்காயும் ரெடி. இப்போ நமக்கு பார்த்தோன்னா பூரி வேணும். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூரி பார்த்தோன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். மாவு பிசைஞ்சு பூரி செய்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லாததால் இந்த இன்ஸ்டன்ட் பூரி கடையிலேருந்து வாங்கிட்டு டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம். நல்லா பொரிஞ்சு வருது. நமக்கு இப்போ பூரி ரெடி. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது பார்த்தோன்னா நமக்கு ஸ்டஃபிங் ஆட் பண்ணுறதுக்கும் பானி ஆட் பண்ணுறதுக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பூரி எடுத்துக்கிட்டு
நடுவில் இந்த மாதிரி உடச்சிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பானி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்க தேங்காயும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான சுவையான ஹோம்மேட் பானிபூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.